जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत्मादे राधे कृष्ण माई की, जगत्मादे சிவம்மா தாய்க்கு ஜெய். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னா பெங்களூரில் மடிவாலா அல்லது சில்க் போர்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சத்குரு சாய்நாதருடைய ஆலயம் மற்றும் சிவம்மா தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு தாயான அந்த தேவியினுடைய சமாதிக்கு தான் நம்ம தரிசிக்க வந்திருக்கோம். ஷிரடியில் பாபா வாழும் பொழுதே பாபாவை தரிசனம் பண்ணி பாபாவோட கிருபையினால் உபதேசங்கள் வாங்கி பாபாவுடைய கிருபையை பெற்று பாபாவுடைய ஆக்ஞைக்கு ஏற்பட்டு இந்த பெங்களூரில் இருந்து அருளாட்சி செய்யக்கூடிய அன்னை சிவம்மா தாயி. அப்படியே என்னுடைய சேனல்கள்லாம் நிறைய பார்த்துருக்கீங்கன்னா பிவி நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவனேசன் சுவாமிகள், சிவம்மா தாயி, ராதாகிருஷ்ண மாயி, உபாசினி மகாராஜன்னு சொல்லுவேன். அதில் சிவம்மா தாயின்னு சொல்வேன் இல்லையா, அந்த சிவம்மா தாயி வாழ்ந்த இடம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பூட்டி இருக்குது. இந்த வீடியோட கடைசியில் அடியன் ஏற்கனவே போன வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உள்ளுக்குள்ளே அம்மா பூஜித்த நாகாபரண பாபா இருக்கார், அதையும் சேவிக்கலாம். ஸோ கட்டாயம் பெங்களூருக்கு நீங்கள் போனீங்கன்னா மடிவாலான்னு சொல்லக்கூடிய இடத்துல இறங்குனீங்கன்னா இந்த கோவில் எப்போ திறந்துருக்கும்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட டைம் தாங்க. காலையில் ஒன்று 8 to 9 இருக்கும், இல்லை 7 to 9 இருக்கும், அவ்வளோதான். மீதி எந்த நேரம் வந்தாலும் தரிசனம் கிடைக்கிறது சிரமம்தான். ஆகையினால் இந்த கோவிலுக்கு நீங்கள் அவசியம் கார்த்தாலேயே சுவாமியை சேவிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். உள்ளுக்குள்ளே சுவாமி ரொம்ப அற்புதமாக இருக்கார். நவகிரக சுரூபங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சிவம்மா தாயின்னு சொல்லக்கூடிய அன்பு அன்னை நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் தான், பொள்ளாச்சியை சார்ந்தவர்கள் தான் இந்த அன்னை. இந்த அன்னை பாபா மேலே அபிமிருதமான பக்தி செய்து யோகினின்ற ஒரு ஸ்தானத்தை பெற்றாங்க. எப்படி ராதாகிருஷ்ணமாயி அன்னை பெற்றாங்களோ, உயர்ந்த ஸ்திதியை பெற்றார்களோ, அதே ஸ்திதி தான் அம்மா சிவம்மா தாயும். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாபாவுடைய அற்புதமான திருவுருவங்கள், அம்மாவுடைய பால்கி திருவடிகள் எல்லாவற்றையும் நீங்கள் தரிசிக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய, அதாவது இப்போ பார்க்க போகிற சுவாமி கண்ணங்கரேன்னு இருப்பார், பக்கத்தில் பிள்ளையார் முருகலாக இருப்பார். ஸோ இதில் உபாசினி மகாராஜ் நம்ம பாபாவும் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலமூர்த்தி விக்கிரகங்கள் எல்லாமே அம்மா இருக்கும் பொழுதே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் முருகன், நடுவில் சுவாமி இருக்கார் பார்த்தீங்களா. அம்மா இருக்கும் பொழுதே இந்த மூர்த்தி வடிவமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த மூர்த்திக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் தான் அம்மா சமாதியையும் ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா இப்போ பார்க்கலாம், பிள்ளையார், நம்மளுடைய பாபா, அடுத்த பக்கத்தில் முருகப்பெருமான். ஸோ ரொம்ப அவசியம். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே முதலாக கருங்கல் மூர்த்தி செய்த பெருமை சிவம்மா தாயி அவர்களை தான் சாரும் அப்படின்றது சத்தியமானது. ஸோ அவர்கள் பக்தி செய்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே இந்த க்ஷேத்திரத்தில், அதாவது இந்த பெங்களூரில் உருவாக்கியிருந்தாங்க. ரூபநகரஹாரான்ற ஒரு ஒரு இடம் இது. இந்த தெருவுக்கு பேர், இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் ரூபநகரஹாரா. அங்கே தான் இருக்குது. இந்த அன்னை ஷிரடி சாய்பாபா மேலே பக்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் பலவிதமான தொண்டுகள் புரிஞ்சிருக்காங்க. ஸ்கூல்லாம் இருக்குது. அம்மா பாபா மேலே நிறைய ஸ்கூல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. சுவாமியோட கிருப்பையால் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இப்பையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அதை அனுபவிக்கலாம், பார்க்கலாம். நம்மள சுவாமியை சேவிச்சுக்குங்க பாபாவை. இந்த பாபாவுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம சிவம்மா தாயி அவர்களுடைய சமாதி இருக்குது. பாபாவை பார்க்க ஷிரடிக்கு நிறைய பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. தன்னுடைய ஒரு உயர்ந்த நிலையை அப்படியே மறைத்து வைத்து கொண்டு ராதாகிருஷ்ணமா எப்படி பக்தி செய்தார்களோ அதே போல் பிரேம பக்தி. பார்த்திங்களா, ஜடாமுடிதாரியாக இருக்காங்க பாருங்கள் அம்மா. அந்த மரம், அந்த அம்மாவுக்கு பின்னாடி இந்த மரம்லாம் இப்போ இல்லை, எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான அன்னை சிவம்மா தாயி. இந்த அன்னையினுடைய வரலாறை சொல்ல போனோம்னா நிறைய எபிசோட் போடலாம். கூடிய சீக்கிரத்தில் அந்த அன்னையினுடைய வரலாறையும் அடியன் கூடிய சீக்கிரம் இந்த சேனலில் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் கண்டு அனுபவிக்கலாம். ஸோ அம்மாவை நல்லா எப்படி ஜடாதாரியாக இருக்காங்க பாருங்கள், அவ்வளோ தேஜஸ் அம்மா. இவங்களுக்கும் எங்கள் அம்மா ராதாகிருஷ்ணம்மாக்கு துளியும் பேதம் இல்லைன்றதை அடியன் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருக்குமே சேம் தான். ஸோ பாபாவுக்கு பார்த்தாச்சா, அப்படியே கீழே அண்டர் கிரவுண்டில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம சிவம்மா தாயி அவருடைய சமாதியை நீங்கள் மனதார உளமாற தரிசிக்கலாம். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அமர்ந்து
சாய்நாதருடைய அந்த திருவுள்ளத்தினால் எழுப்பப்பட்ட இந்த அன்னையினுடைய சமாதியை நீங்கள் பார்க்கலாம். லிங்காகாரத்துக்கு கீழே தான் அம்மாவுடைய திருவுருவத்தை வைத்து அப்படியே சமாதி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை மனசார உளமாற தரிசனம் பண்ணிக்கலாம். சிவம்மா தாயி அவர்களுடைய அந்த பக்தி, அந்த அன்னை உயர்ந்த ஸ்திதி பெற்று குருவாகவே இருந்து கொண்டு பல பக்தர்களுக்கு பாபா மேலே பக்தி வரும்படியாக கிருபை பண்ணியிருக்காங்க. பாபாவுடைய பக்தி மார்க்கத்துக்கு எப்படி பிவி நரசிம்ம சுவாமி உழைத்தாரோ, எப்படி நரசிம்ம சுவாமிகள் ராதாகிருஷ்ண சுவாமிகள்லாம் உழைத்தார்களோ அதே போல தான் இவர்களும் உழைத்தார்கள். எப்போ அவங்க பிறந்தாங்க, 1889 பிறந்தாங்க, அப்புறம் எப்போ சமாதி ஆனாங்க, இது எல்லா டேட்டும் இதில் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் சுவாமி கிருப்பையால் நீங்கள் பார்க்கலான்றதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சிவம்மா தாயி அந்த அன்னையினுடைய திருவடிக்கு நம்ம என்றைக்கும் நமஸ்காரம் பண்ணணும், நினைத்து பார்க்கணும். இவர்களெல்லாம் இல்லை அப்படின்னா எப்படி நாயன்மார்கள் இல்லையோ சிவபெருமானுடைய கீர்த்தி இந்த உலகத்தில் இல்லை. ஸோ அதனால் பாபாவோட பக்தி மார்க்கத்தில் இவர்களாம் இல்லை அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ஆரத்தி, இந்த ஆரத்தியையும் உங்களுக்காக சுவாமி கிருப்பையால் வீடியோவாக எடுத்திருக்கோம். மனசார உளமாற ஆரத்தியை நீங்கள் வீட்டில் இருந்தபடி பார்க்குறபடி தொட்டு கும்பிட்டுக்குங்க. இதுக்கப்புறமா அம்மா வாழ்ந்த வீடு, ஸோ இப்போ போகும்போது பூட்டியிருந்தது, ஆகையினால் பழைய வீடியோவிலேருந்து கட் பண்ணி எடுத்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீட்டையும் நம்ம ரொம்ப அற்புதமான முறையில் தரிசிக்கலாம். அமர்ந்து கொண்டு பாபாவுடைய நாமத்தை சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து கொண்டு ஆயிரம் பக்தர்களை இந்த அன்னை ஈர்த்திழுத்து பாபாவை பற்றின கதைகளை சொல்லி, பாபாவை தரிசிக்க வைக்கக்கூடிய அந்த பரம பாவனமான கதைகளை சொல்லி நிறையா கிருபை பண்ணியிருக்காங்க. இங்கே அம்மா வாழ்ந்த பொழுதே சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் 2 இளம் வயது பசங்க. ஸோ அவர்களுக்கு அந்த நோயை தீர்த்ததோட மட்டும் இல்லாமல் தான் கூடவே வச்சுக்கிட்டாங்க. அவர்கள் இன்னும் இருக்காங்க. அவங்க தான் இந்த இடத்துக்கு பூஜை பண்ணுறாங்களே. ராமு அண்டு வெங்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் அவர்களுக்கு. ஸோ அடுத்து அம்மாவுடைய வீட்டை பார்ப்போமா. இப்படியே வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, இது பழைய வீடியோ, புதுசில் இப்போ எடுக்கலை, பழைய வீடியோ. ஸோ அப்போ திறந்திருந்தது, சுவாமி கிருப்பையால் எடுத்தோம். அதை இப்போ லிங்க் பண்ணியிருக்கேன். அவசியம் நீங்களாம் இங்கே போகணுங்க. இங்கே அம்மா பூஜித்த நாகாபரண சுவாமி இருக்கார், வெள்ளியில் இருக்கார். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அவர் தான் ராமுன்னு சொல்லக்கூடியவர். ஸோ நீங்கள் அவர் தான் பூஜை பண்ணக்கூடியவர். அம்மாவை பார்த்துருக்கார், அம்மாவுடைய கிருப்பையை பெற்றிருக்கார். ஸோ இதுதான் அம்மா உட்கார்ந்த இடம். அம்மா உட்கார்ந்த இடம். அம்மாவுடைய பலவிதமான திருவுருவங்கள், பாபாவினுடைய பலவிதமான திருவுருவங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் சுவாமி கிருப்பையால், குரு கிருப்பையால் தரிசிக்கலான்றதையும் அடியேன் சொல்லிக்கிறேன். அம்மா எப்படிப்பட்ட பாவத்தோடு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு சுவாமியோடைய அந்த கிருப்பையை எண்ணிக்கொண்டு இங்கே வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அந்த கிருப்பையை அந்த கருணையை வாரி வழங்கியிருக்காங்க. அதெல்லாவற்றையும் நீங்கள் தரிசிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு சுவாமியையோ அம்மாவையோ சிந்தித்து பார்க்கலாம். அவருடைய நாமத்தை சொல்லலாம். நீங்கள் ஒரு மகாத்மா வாழ்ந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மகாத்மா அழைக்காமல் நம்ம யாரும் அந்த இடத்துல போயிட முடியாது. ஆகையினால் அப்பேற்பட்ட பரம கிருப்பையை பாபா நமக்கு கொடுத்துருக்கார். அந்த கிருப்பையை நம்ம உள்வாங்கி கொண்டு அதை கண்டு ரசிக்கணும், அனுபவிக்கணுன்றதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறமா அம்மா பூஜித்த அந்த நாகாபரண பாபாவை பார்க்குறதுக்கு நம்ம இப்போ போகிறோம் உள்ள. ஸோ பாவத்தோடு வாங்க. கூடவே உள்ளே போனோம் அப்படின்னா அம்மா பயன்படுத்தப்பட்ட ஒரு கமண்டலம், இருக்கக்கூடிய ருத்ராஜம், இது எல்லாவற்றையுமே நீங்கள் சுவாமி கிருப்பையால் நீங்கள் கண்டு அனுபவிக்கலாம். இப்போ நீங்கள் காட்ட போகிறேன் சுவாமி கிருப்பையால் அம்மா பூஜை பண்ண நாகசாயி. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், நாகசாயியாகவே பக்கத்தில் பிக்ஷா சொரூபத்தோடு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் அம்மா பூஜித்த சுவாமி தான். ஸோ இது நாகாபரண சாயி, நாகசாயி. அம்மா பூஜித்த வெள்ளியால் செய்யப்பட்ட இந்த சுவாமியை தான் அம்மா அனுதினமும் பூஜை செய்திருக்காங்க. அம்மாவுடைய கை ஸ்பரிசத்தினால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இங்கே நீங்கள் காண கிடைக்கிது. அவசியம் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எப்போ பார்க்கலான்னா காலையில் வந்தால் தான் பார்க்கலாம். சரிங்களா? மத்தியானமோ சாயந்தரமோலாம் அவைலபிள் கிடைக்காது, பார்க்குறதுக்கு சிரமம். ஆகையினால் காலை நேரத்தில் நீங்கள் அவசியம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது எல்லாவற்றையும் நீங்கள் சுவாமி கிருப்பையால் தரிசிக்கலான்றதை
அப்படின்னு சொல்லிக்கிறேன். சுவாமியுடைய பரம அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இந்த பதிவை நம்ம பார்க்குறோம். அம்மாவால் பயன்படுத்தப்பட்ட சின்ன சின்ன அந்த பாதுகா இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் தரிசிக்கலாம். இது பழைய வீடியோ, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் சரியாக தெரியல. ஆனாலும் பரவாயில்லை. அம்மா எவ்வளோ ஜடாதாரியாக ரொம்ப அற்புதமான பாவத்தோடு பாபாவோட பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக எவ்வளோ அழகாக அம்மா உட்காந்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ அம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற மரம் இப்போ இல்லை. அந்த மரமானது காலக்கிரமத்தினால இதாகிட்டு பக்கத்தில் ஒரு சூளம் காட்டுறாங்க பாருங்கள். ஸோ அந்த சூளம் எல்லாமே அம்மாவுடைய அந்த கை ஸ்பரிசம் பட்டது தான். ஸோ ரொம்ப நன்றிகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அவசியம் பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தியாவசியமான நம்மளுடைய ஆத்மத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சுவாமி கிருப்பையால் தரும், அவருடைய அருளால். ஓம் சாய்ராம்.